Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜாவர் சீதாராமனின் உடல் பொருள் ஆனந்தி அத்தியாயம் 34. இந்த சோதனையை மாமாவால் சமாளிக்க முடியல. திருச்சிக்கு போனவர் மறுபடியும் சென்னை திரும்பலை. பணம் மட்டும் ஆஃபீஸ் குமாஸ்தாக்காலால் அனுப்பப்பட்டு வந்தது. நினைத்ததை நடத்தி வந்தவர் மாமா. ஆரம்பத்தின் சகோதரியால் துக்கமும் ஏமாற்றமும், இப்போது மகளால் ஏமாற்றம். குற்றாலம் போகும் வழியில் திருச்சி இருந்ததால் மாமாவை பார்த்துட்டே போவோம்னு நினச்சேன். மாமாவோட செலவழிக்கும் நேரத்தை ஈடு செய்ய காரை வேகமாக திருச்சிக்கு ஓட்டினேன். காரு திருச்சியை அடையும் போது காலை ஒரு மணி 4 மணி இருக்கும். ஒழுங்காக நான் வந்திருந்ததால் மணி 6 இருக்கும். வீட்டை நெருங்கும்போது மாமாவின் அறையில் வெளிச்சம் இருப்பதை பார்த்தேன். அதிகாலையில் எழுந்து விட்டாரா, இல்லை இரவு பூரா தூங்கலையா, வியாபாரத்தையே மறந்து விட்டார், ஆஃபீஸ் பக்கமே வருவதில்லை என்ற தகவல் சென்னை வந்த குமாஸ்தா மூலமாக எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஆஃபீஸ் விஷயமாக அவர் கண் விழித்திருக்க முடியாது. சீதாவின் நினைவு தான், அவளை பற்றிய கவலை தான் அவருடைய தூக்கத்தை விரட்டி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. வீட்டின் முன்னால் காரை நிறுத்திட்டு மெல்ல உள்ளே சென்றேன். மாமாவின் அறையில் படுக்கை விரிக்கப்பட்டிருந்தது. அதில் அவர் படுத்ததாகவே தெரியவில்லை. கூண்டில் அடைக்கப்பட்ட புலி போல அறையில் உலவி கொண்டிருந்தார். நடுநடுவே பெருமூச்சு விட்டார். ஸ்ரீனிவாசா, என் உயிரை கொண்டு ஓடக்கூடாதா, என்னை ஏன் இப்படி வதைக்கிற என்று பெருமாள் படத்தின் முன் நின்று புலம்பி கொண்டிருந்தார். ஷவரம் செய்யாத முகம், பல நாட்கள் மாற்றாததால் சுருங்கி போயிருந்த மேல் சட்டை, மேஜையில் குடிக்காமல் ஆடை பார்த்து விழுந்த பால் எல்லாம் அவர் உலக நினைப்பே மறந்துட்டாருங்கிறத விளக்கினேன். அறையின் திறந்த கதவின் முன்னே அவர் நின்று கொண்டிருந்தார். என்னை அவர் கவனிக்கவே இல்லை. அவர் உடல் மட்டும் அறையில் இருந்தது. உள்ளே எங்கோ இருந்தது. கண் திறந்திருந்தும் பார்க்கலை. சப்தம் இல்லாமல் திரும்பி விடலாமன்னு கூட எண்ணினேன். ஆனால் அவர் நிலை பரிதாபமாக இருந்தது. செல்வம் இருந்தும் ஏழை பிச்சைக்காரனை போல் நின்று கொண்டிருந்தார். மகளும் நானும் உயிரோடு இருந்து அனாதை போல் அந்த அறையில் அடைந்து கொண்டிருந்தார். யாருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு நல்லவர், முதியவர், அதுவும் என்ன மனிதனாகினவர். அவர் இப்படி அல்லல் படும்போது எப்படி அவரை பார்க்காம போகுது? இவருக்கு ஏன் இவ்வளவு சோதனை கொடுத்த நீ அந்த ஸ்ரீனிவாச பெருமாள் என்று நினைக்கவும் என் உள்ளத்திலே நாஸ்திகம் பிறந்தது. மாமா மாமா என்று அழைத்தேன். வேகமாக திரும்பினார். அவர் உதடுகள் துடித்தன. யார் நீ? என்னம்மா அப்படி கேட்குறீங்க? நான் தான் உங்கள் சகோதரி மகன் ராமநாதன் என்றேன். ராமநாதன்? ராமநாதன் தான் என்று திரும்ப சொல்லிவிட்டு என்னை விரைத்து பார்த்தார். அடுத்த வினாடியே அலறி அழ ஆரம்பித்தார். என்னம்மாம்மா, உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படி அழலாமா என்று கேட்டேன். நான் அந்த கேள்வியை கேட்டிருக்கக்கூடாது என்பதை உடனே உணர்ந்தேன். மடப்பயல, என்னடா அப்படி கேட்குற? 25 வயதில் மனைவி இழந்தேன். அப்புறம் நான் துறவியாக வாழ்ந்தேன்டா. எனக்கு மற்றவர்கள் மாதிரி ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா? ஆசை இருந்தது, அதை போட்டு அடக்கினேன். தசையின் தேவைகளுக்கு பலியாகக்கூடாது என்று ஒவ்வொரு நிமிடமும் பேய் மாதிரி நிலத்திலேயும் கடையிலேயும் உழைச்சேன். ஒவ்வொரு ரூபாயை சேர்த்தேன். எதுக்கு தெரியுமா? சீதாவிற்காக. சீதாவோடு நீ வாழப்போகும் சந்தோஷத்துக்காக. பல வருஷங்கள் தவமே செய்திருக்கேன்டா. அதற்கு பலனாமல் போயிட்டு தரா. சீதா அந்த தருதலையை கட்டிக்கொள்வது சந்தோஷமாக இருப்பாள்னு நினச்சேன். அதுவும் நடக்கலை. அந்த குணசீலம் சீனிவாசனுக்கு எவ்வளோ அபிஷேகம் செய்திருப்பேன் தெரியுமா? ஒன்றும் பலிக்கலை. குடும்ப சாபந்தான் பலிச்சதுடா. குடும்ப சாபந்தான் பலிச்சது. கையால் முகத்தை மூடிக்கொண்டே அழுதவரிடம், நாமம்மா என்னென்னமோ சொல்கிறீங்க, குடும்ப சாபமா என்று கேட்டேன். மாமாவோ எதையோ வாய் தடவை சொல்லிவிட்டார் போல சிறிது நேரம் நின்றார். பிறகு மறுபடியும் பேச வாயெடுத்தார், நிறுத்தி கொண்டார். மறுபடியும் என்னை பார்த்து, உன்னிடம் சொன்னால் என்ன, உனக்கும் தெரிய வேண்டியதானே என்று ஒரு கதையை ஆரம்பிப்பவர் போல தொடங்கினார். எனக்கு பயமாகிவிட்டது. திலீபனை பார்க்க போகும் வழியில் நான் இங்கு காலம் தாழ்த்துவதா என்று நினைத்தேன். பரவாயில்ல மாமா, உங்களுக்கு வேதனை இருந்தால் ரகசியத்தை என்னிடம் சொல்வானே என்று மழுப்பினேன். மாமா வெறியோடு என்னை பார்த்து, உனக்கு தெரியணும், இந்த சொத்தில் ஒரு அணா பங்கு பவன் கூட இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அணா பங்கு கொள்பவன் கூட இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பிடித்து வலுக்கட்டாயமாக நாற்காலில் உட்கார வைத்தார். கடிகாரத்தை பார்த்தேன். மணி ஒரு 4:45 ஆகிவிட்டது. மாமா இருந்த மனநிலையில் திலீபன் குற்றாலத்தில் அபாயமான நிலையில் இருக்கிறான் என்று சொல்வதும் சரியாகப்படவில்லை. ஆகையால் அவரிடம் அவசரமான குத்தாலம் செல்லணும் என்று, பரவாயில்ல இதை கேட்டுவிட்டு போ என்று கட்டளையிட்டார். தட்ட முடியாமல் தவித்தபடி உட்கார்ந்தேன். மாமா அவரது இயற்கையை மாறாக படபடப்புடன் பேச ஆரம்பித்தார். ஒருவன் செய்த தவிர மற்றவரை பாதிக்கும்.
கர்மா அல்லது வினைப்பயன் என்பது ஆகாயத்தில் வீசி எறிந்த கல் போல பூமிக்கு திரும்பி வந்து சில சமயம் வீசியவன் தலையிலேயே விழும், சில சமயம் மற்றவர் தலையிலும் விழும். என் தந்தை ராஜலிங்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். அவர் தான் என் குடும்பத்துக்கு மூல காரணம். அவர் சம்பாதித்த நிலத்தை வச்சுக்கிட்டு தான் நான் வளர்ந்து இன்று ரட்சாதிபதியாக இருக்கேன். அந்த ராஜலிங்கம் சொத்தை பயங்கரமான விதத்தில் சம்பாதித்தார். லால்குடி தாலுக்காவில் ஒரு பெரும் மிட்டாதார் இருந்தார். அவரிடம் காவல்காரனாக இருந்தவர் ராஜலிங்கம். மிட்டாதார் தமது ஒரு 60வது வயதில் பார்வதி 18 வயது பெண்ணை இளையதாரமாக திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணு சீலமானவ, கோவில் குளம் போய் ஒழுக்கமாக இருந்தவ. அவளிடம் ராஜலிங்கம் தகாத முறையில் பேசி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. பார்வதி கணவனிடம் ராஜலிங்கத்தின் நடவடிக்கை பற்றி கூறாமல் ஜாடையாக மரியாதை இல்லாமல் நடக்கிறான் என்று வேலையிலிருந்து நீக்கிவிட்டாள். ராஜலிங்கம் அன்றிலிருந்து அவளை எப்படியாவது அடைந்தே தீர்வது என்று சூளுரைத்தார். ஒரு நாள் இரவு பார்வதி கோவிலுக்கு சென்றிருந்தபோது அவளை கோவில் நந்தவனத்திலேயே பலவந்தமாக கெடுத்து புனிதமாக இருந்த பார்வதியின் நிர்மலமான மனத்தில் கலக்கத்தை உண்டாக்கிட்டார். நந்தவனத்தில் அன்று ராஜலிங்கம் என்ன வித்தை செய்தாரோ அன்றிலிருந்து பார்வதி ராஜலிங்கம் இல்லாமல் வாழ முடியாத நிலைக்கு வந்துவிட்டான். ராஜலிங்கம் மறுபடியும் எஸ்டேட்டில் சேர்க்கப்பட்டார். இம்முறை பண்ணை பார்க்கியாக. பார்வதிக்கு பிறந்த குழந்தை ராஜலிங்கத்தின் குழந்தை என்று ஊரார் பேசினார். மிட்டாதார் திடீரென்று இறந்துட்டார். அதற்கு காரணம் கூட ராஜலிங்கம் என்பது வதந்தி. பார்வதியின் மகன் பெரியவனானதும் ராஜலிங்கத்தை விரட்ட நினைத்தான். அவனுக்கு தாயை மருந்து கொடுத்து பைத்தியமாகிட்டான். பார்வதியின் மகன் பைத்தியமான 2 வருடங்களில் இறந்துட்டான். தன் தேக சுகத்துக்காக மகனையும் கணவனையும் இழக்க துணிந்த பார்வதியை அவளது சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு ராஜலிங்கம் விரட்டிட்டார். பார்வதி கோர்ட் மூலம் வாதாடி பார்த்தா சொத்தை விற்று சாசன பத்திரிகையில் அவளும் மகனும் கையெழுத்து செய்திருந்தாங்க. முடிவில் பார்வதி சாகும்போது என் பாட்டனார் ராஜலிங்கத்தை அழைத்து, பெண்ணாலை சொத்தை அடைந்தவன் நீ, உன் வம்சத்தில் ஆண்கள் சுகம் இல்லாமல் பெண் சுகம் இல்லாமல் போவார்கள், பெண்கள் ஒன்று விதவையாக போவார்கள் அல்லது புருஷனிடம் சித்திரவதை பட்டு சுமங்கலியாக சாவார்கள் என்று சாபித்து இறந்தாளாம். நானும் ஆரம்பத்தில் நம்பலை. எங்கள் அப்பா மனைவி இழந்து நான் தாயில்லா பிள்ளையான என் சகோதரி உங்கள் அப்பாவோட சித்திரவதைப்பட்டு செத்தான்னு என் மனைவியும் சீதாவையும் விட்டு தான் செத்து போனான். இப்போது சீதாவுக்கு நடப்பதெல்லாம் பார்க்கும்போது சாபந்தான் வாட்டுகிறதுன்னு நினைக்கிறேன் என்றார். சீதாவின் வீட்டுக்கு நான் திலீபனை உயிரோடு எடுத்துச் செல்ல முடியுமா என்ற கவலை அதிகமாகியது. மாமாவோட ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியேறினேன். காரை எடுத்துக்கொண்டு வேகமாக குற்றாலம் நோக்கி பறந்தேன். நான் காரை ஓட்டவில்லை. என் மனத்தில் உருவான பீதி தான் காரை ஓட்டியது. காலை 9 மணி குற்றாலம் வந்து டாக்டர் தந்தியில் கொடுத்த விலாசத்துக்கு ஓடினேன். டாக்டர் வீடு இருக்கும் தெருவில் நுழைந்ததும் சங்கு சத்தம் கேட்டது. தெருவில் ஒரு வீட்டின் வெளியில் நெருப்பு சட்டியும் மூங்கில்களும் பரப்பி விட்டுருந்தேன். காரை நிறுத்தி விட்டு காரின் சீட்டில் அப்படியே கண்கள் மூடி சாய்ந்து விட்டேன். அத்தியாயம் 35. சீதாவிடம் என்ன சொல்வேன்? அவள் முகத்தில் எப்படி விழிப்பேன்? ராஜலிங்கத்தின் தவறுக்காக ஏற்பட்ட சாபம் திலீபன் மூலம் சீதாவை வந்து தாக்க வேண்டுமா என்ற கேள்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக என் மனத்தில் எழுந்தன. வெள்ளை சங்கின் ஓசை, தெருவிலே பரத்தப்பட்டிருந்த காய்ந்த ஓலைகள், மூங்கில்கள், தணல் சட்டி. ஏற்கனவே டாக்டர் அனுப்பிய தந்தியால் திலீபன் உடல்நிலை பற்றி கவலையுற்றிருந்த எனக்கு இந்த இறுதிச் சடங்கு சாதனங்களை பார்த்ததும் ஏற்பட்டது ஒரே ஒரு முடிவு தான். டாக்டரின் பெயர் தாங்கிய பலகை தொங்கும் வீட்டை நோக்கி மெல்ல நடந்து சென்றேன். ஒவ்வொரு அடியாக தள்ளாடி டாக்டர் வீட்டை அடைந்து படிகளில் ஏறி அவர் வீட்டினுள் நுழைந்தேன். டாக்டர் வீட்டின் அமைப்பில் இருந்தும் அந்த தெருவின் நிலையிலிருந்தும் அவர் ஒரு சாதாரண டாக்டர் என்றும் குற்றால சீசன் சமயத்தில் அவருக்கு ஏதாவது அதிகப்படி வரும்படி கிடைக்கும் என்றும் தோன்றியது. நோயாளிகள் உட்காருவதற்கென்று போட்டிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தேன். தரையில் தளம் சமநிலையில் இல்லாத காரணத்தால் அந்த பெஞ்சு நொடிந்து ஆடியதா அல்லது என் மனத்தில் உள்ள கலவரத்தால் அதை எப்படி ஆடியதா எனக்கே புரியல. டாக்டரின் வீட்டினுள் நிலவிய அமைதியிலிருந்து அந்த வீட்டில் எந்த விதமான விபத்து நேர்ந்திருக்க முடியாது என்று தோன்றியது. பெஞ்சில் உட்கார்ந்தபடி தெருவை நோக்கினேன். எதிர் வீட்டிலிருந்து அழுதபடி பெண்கள் வெளியே வருவது தெரிந்தது. திலீபனுக்கு ஆபத்தில் மரண எதிர் வீட்டில் தான். நான் ஆறுதல் அடையும் போதே உட்புறம் இருந்து நரைந்த மீசையுடன் வழுக்கை தலையுடன் ஒருவர் நான் உட்கார்ந்திருந்த அறையில் நுழைந்தார். மல்பனியனும் கதர் வேட்டியும் அணிந்திருந்தார். நீ யார் என்று கேள்வி துணிக்கும்படி என்னை பார்த்தார். நீங்கள் தானே டாக்டர் நாதன் ராமநாதன், திலீபனின் சகோதரன். திலீபனுக்கு ஒன்றும் இல்லையே என்று படபடப்புடன் வாக்கியங்களை அடுக்கினேன். நரைத்த மீசைக்குள் இருந்து அவருடைய உதடுகள் அகல விரித்து புன்னகையை வெளிப்படுத்தின. அவரது புன்னகை
திலீபனுக்கு ஆபத்தொன்றும் இல்லை என்பதை நிச்சயமாக படுத்திட்டு என்னோட வாருங்க என்று சொல்லி என்னை பக்கத்திலிருந்து அறைக்கு அழைத்து சென்றார். அங்கு திலீபன் கண்களை மூடியபடி படுத்து கிடந்தான். லேசாக மூச்சு வந்து கொண்டிருந்தது. கன்னங்கள் குழி விழுந்து உதடுகள் வெளுத்து முற்றிய ஒரு க்ஷயரோக வியாதியினால் தாக்கப்பட்டவன் போல காணப்பட்டான். அவரை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருந்தது. திலீபா திலீபா என்று இருமுறை கூப்பிட்டேன். பதில் ஒன்றும் இல்லை. கவலையோடு டாக்டரை திரும்பி பார்த்தேன். இன்னும் அபாயமான நிலையில் தான் இருக்கிறார் உங்கள் சகோதரரே. நிறைய ரத்தம் செலுத்தியிருக்கேன். இல்லாவிட்டால் அவரை நீங்கள் உயிரோடு பார்த்துருக்க முடியாது. அவர் ரத்தமெல்லாம் சேதமாக இருக்கிறது. தேகத்தில் அவருக்கு ஒரு காயம் இல்லை, அடி இல்லை. அவர் எப்படி இவ்வளோ ரத்தத்தை இழந்திருப்பார் என்பது எனக்கே புதிராக இருக்குது. இம்மாதிரியான ரத்த சோகை 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான், அதுவும் பெண்கள் விஷயத்தில் அதிகமாக ஈடுபடுபவர்களுக்கு வரலாம். இவ்வளவு இளைஞருக்கு இம்மாதிரியான நிலை வருவது ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போ நிலை எப்படி இருக்கிறதுன்னு கேட்டேன். நீங்கள் கார் கொண்டு வந்திருந்தாலும் அழைத்து போகலாம், ஆபத்தொன்றும் இல்லை. ஆனால் இன்னும் 2 மாதங்களில் அவரால் எழுந்து உட்கார முடியாது, நடக்க முடியாது, கை கால்களை அசைக்க முடியாது. மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிவிட்டு டாக்டர் என்னை அவர் ஓய்வெடுக்கும் அறைக்கு அழைத்து வந்தார். திலீபன் மயக்கத்தில் கிடந்தான். திலீபன் கண்ணை திறக்க மாட்டானா? அவன் பேச இன்னும் எத்தனை நாள் ஆகும் டாக்டர்? நான் மயக்க மருந்து கொடுத்துருக்கேன், அதனால் கண் திறக்கலை. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் கண் திறந்துடுவான், பேசுவான். நேற்று பானை கூட அவன் விலாசம் சொல்லித்தான் நான் உங்களுக்கு தந்தி கொடுத்தேன். உள்ளே சென்று டாக்டர் எனக்கும் அவருக்கும் ஒரு தட்டில் இட்லியும் காஃபியும் எடுத்து வந்து உபசரித்தார். மருத்துவ தொழிலையே ஒரு சேவையாக நினைத்து பணிபுரியும் பழங்கால டாக்டர் என்று தோன்றியது. சுவர்களில் விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க சுவாமிகள் ஆகியோரது சித்திரங்கள் தொங்கின. படாடோபம் இல்லாதவர். பணத்தின் பளபளப்பு அந்த டாக்டரிடம் இல்லை. குணத்தின் சிறப்பு இருந்தது. திலீபனை எங்கு சந்தித்தார், எப்படி சந்தித்தார் என்பது பற்றி சாப்பிட்டு கொண்டே அவர் கூறினார். உங்கள் தம்பி குற்றாலம் காட்டுக்கு ஏன் வந்தார்னு எனக்கு தெரியல. வேட்டையாட வந்தார் என்றால் அவர் கையில் துப்பாக்கி இல்லை. அருவியில் குளிக்க வந்தவராகவும் தெரியல. 5 அருவிக்கு 4 மைலுக்கு அப்பால் ஒரு பாழுங்கோயிலில் கிடந்தார். நான் அப்படியே ஒரு சிநேகிதரிடம் வரும்போது அங்கு வேலை செய்து கொண்டிருந்த குடியானவர்கள் ஓடி வந்து காரை நிறுத்தினார். யாரோ இளைஞர் சாகும் தருவாயில் கிடப்பதாக சொன்னார்கள். நான் காரை விட்டு இறங்கி கோயிலுக்கு ஓடி போய் பார்த்தேன். அங்கே குற்றுயிராக கிடந்தார் உங்கள் சகோதரர். அந்த பாழுங்கோயிலில் சிலை ஒன்றும் இல்லை. பலிபீடத்தில் இறைச்சி துண்டுகள், நெருப்பில் சுடப்பட்ட இறைச்சி துண்டுகள் கிடந்தன. மல்லிகை பூச்சரங்கள் எங்கும் தொங்கி. உங்கள் சகோதரர் பக்கத்தில் ஒரு துணி பை கிடந்தது. அதில் ஒரு சிறு கண்ணாடி லிப்ஸ்டிக்கு, சீப்பு, கைக்குட்டை எல்லாம் இருந்தன. உங்கள் சகோதரரை தூக்கி வந்து காரில் ஏற்றினோம். வீட்டுக்கு சென்று கொண்டு வந்ததும் அவரை பரிசோதனை செய்தேன். அவர் உதடுகளில் மனித பற்களின் குறிகள் இருந்தன. கன்னத்திலும் மார்பிலும் பற்களின் குறிகள் இருந்தன. அவருடைய நாடி துடிப்பும் மரணத்தின் வாயிலில் உங்கள் சகோதரர் இருக்கிறார் என்பதை காட்டின. உடனே ஆஸ்பத்திரியோட தொடர்பு கொண்டு அவர் உடலில் ரத்தம் செலுத்த ஏற்பாடு செய்தேன். மாலை தான் கண் விழித்தார். விழித்ததும் ஐயோ அவன் எங்கே, அவள் இல்லையா, அவள் போய்விட்டாளா என்று அரற்றினார். பிறகு பையிலிருந்து உள்ளிப்பூண்டை எடுத்து மென்று தின்றார். நான் அவரை விசாரித்தேன். அவர் உங்கள் அட்ரஸை கூறிவிட்டு மயக்கமுற்று போய்விட்டார். டாக்டர் கொடுத்த துணிப்பையில் இருந்த பொருள்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தேன். அவைகளை தொடவும் எனக்கு அருவருப்பாக இருந்தது. அது ஆனந்தியின் பைதான். அதில் உள்ள பொருட்கள் அவளுடையது என்பது சந்தேகமில்லை. இந்த பாழுங்கோவிலில் என்ன நடந்தது? ஆனந்தி எங்கு சென்று விட்டாள்? மேஜர் எங்கு போயிருப்பார்? இந்த கேள்விகள் என் மனத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றின. மறுபடியும் திலீபன் படுத்திருக்கும் அறைக்கு சென்றோம். கண் திறக்காமல் படுத்திருந்தால் மாலைக்குள் சென்னை செல்ல வேண்டும் என்ற ஆசையில் திலீபனை உடனே காருக்கு எடுத்து செல்வோமான்னு கேட்டேன். டாக்டரும் ஒப்புக்கொண்டார். எதிர் வீட்டில் உள்ள உடலை அப்புறப்படுத்திய பின்னர் நீங்கள் திலீபன் அழைத்து செல்லலாம் என்று சொன்னார். அந்த தெருவில் நுழைந்தபோது சங்கையும் தணல் சட்டியையும் பார்த்தவுடன் ஏற்பட்ட சந்தேகத்தை சொன்னேன். டாக்டர் சிரித்தார். எதிர் வீட்டு கிழவருக்கும் நான் தான் வைத்தியம் செய்தேன், ஆனால் வயது அவருக்கு எதிராக இருந்தது. திலீபனுக்கு அதுவே சாதகமாக இருந்தது என்று என்னிடம் மருந்துகளை கொடுத்தார். ஒரு ஃப்ளாஸ்கில் சூடான ஹார்லிக்ஸும் போட்டு தந்தார். மொத்தமாக எல்லா செலவுகளுக்கும், வைத்தியர் செலவுக்கும் பில் கொடுத்தார். பில்லில் போட்டிருந்த தொகையை பார்த்தது எனக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. அவர் போட்டிருந்த தொகை 25 ரூபாய் தான். இவ்வளவு குறைந்த தொகை பில்லில் இருக்கும் என்று தான் நான் கொஞ்சம் எதிர்பார்க்கவில்லை. என் சகோதரன் உயிரை காப்பாற்றுவதற்கு இவ்வளோ தான் உங்களுக்கு கொடுப்பது, குறைந்தது 500 ரூபாயாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடினேன். டாக்டர் மறுத்து விட்டார். உங்கள் தம்பியின் உயிரை விலை 500 ரூபாய்ங்கிறீங்களா? உயிருக்கு எது சார் விலை? உயிர் என்பது ஆண்டவனின் அன்பளிப்பு. அதை அளிப்பது பெற்றோரும் இல்லை. அதை எந்த டாக்டரும் காக்கவும் முடியாது. டாக்டருக்கு தெரிந்ததை டாக்டர் செய்கிறாரு. அதை பொருத்தமான கூலியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். 500 ரூபாயை பெற்றுக்கொள்ளும்படி தொடர்ந்து வற்புறுத்தினேன். திருக்குற்றாலநாதன் தான் என்னை சரியான சமயத்தில் அந்த ரோட்டில் வந்து உங்கள் தம்பியை எடுத்து செல்லும்படி செய்தார். ஆகையால் நீங்கள் இந்த 500 ரூபாயை குற்றாலநாதர்
உண்டியலில் போட்டுவிட்டு போங்க என்று கூறிவிட்டு என்னுடைய நன்றிக்காக கூட காத்து நிற்காமல் வாசல் புற அறையில் காத்திருந்த நோயாளிகளை கவனிக்க சென்று விட்டார். பெரிய மனிதர்கள் பெரிய மாளிகையில் வாழ்வதில்லை என்பதை டாக்டர் நாதனை பார்த்து புரிந்து கொண்டேன். சிறிது நேரத்துக்கெல்லாம் அவரது உதவியோடு மயங்கி கிடந்த திலீபனை தூக்கி காரின் பின் சீட்டில் ஏற்றினேன். பிறகு காரை மெதுவாக திருச்சி நோக்கி ஓட்டிச் சென்றேன். மதுரை வந்ததும் காரை நிறுத்திவிட்டு திலீபனின் வாயை திறந்து மருந்து ஊற்றினேன். ஃப்ளாஸ்கிலிருந்து சூடான ஹார்லிக்ஸில் ஒரு டம்ளர் மிகவும் கஷ்டப்பட்டு திலீபனின் வாயில் ஸ்பூனாக புகட்டினேன். சூடான ஹார்லிக்ஸ் உள்ளே சென்றதும் அசைந்து கொடுத்தான். கண்களை திறந்து என்னை நோக்கினான். அண்ணா வந்துட்டியா, அண்ணா வந்துட்டியா என்று ஒரு குழந்தை பிரிந்த தாயை கண்டது போல கூவினான். தன் நேரம் நீ மயங்கி கிடந்த, நான் உன்னை டாக்டர் வீட்டிலேருந்து காரில் ஏற்றுறது உனக்கு தெரியவே தெரியலையா திலீவா என்றேன். டாக்டரு ரொம்ப நல்லவர் அண்ணா, என்னால் நல்லவர்களுக்கெல்லாம் எவ்வளோ தொந்தரவு என்று சொல்லிவிட்டு கேவி அழுதான். அவனுடைய நிலையை பார்த்ததும் அவனிடம் அவன் குற்றாலத்துக்கு வந்தது, பாழுங்கோவில் கிடந்தது பற்றியெல்லாம் அவனை கேட்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனை அமைதியாக படுத்து கொண்டிருக்க சொல்லிவிட்டு நான் டிரைவர் சீட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு கார் ஓட்ட ஆரம்பித்தேன். அவனால் எழுந்து உட்கார கூட முடியவில்லை. ஆனால் பின் சீட்டில் படுத்தபடியே என்னிடம் பேசிக்கொண்டே வந்தான். தாயை பற்றி விசாரித்தான், சீதாவை பற்றி விசாரித்தான், மாமா ராமலிங்கத்தை பற்றியும் கேட்டான். நான் எவ்வளவு சொல்லியும் கேளாமல் நான் செய்த தவறுகளை நினைத்து அழ ஆரம்பித்து விட்டான் திலீபன். இது நாள் வரை செய்தவற்றை எல்லாம் மறக்கும்படியாக இருந்தது அவனுடைய அழுகை. கல்யாணத்தை மறந்து வீட்டை விட்டு ஓடியது, தாயின் கண்முன்னே கடற்கரையில் இரக்கமற்று நடந்து கொண்டது, அடையாறு வீட்டில் சீதாவை அவமதித்தது எல்லாம் பொய்யாகவே தோன்றின எனக்கு. அடா என்னை வீட்டுக்கு கொண்டு போயிரு, இனிமே தான் அந்த அயோக்கிய மேஜர் வீட்டு பக்கம் போகவே போகிறதில்ல. நான் உடல் சரியான ஒரு மாதத்தில் பூஜை அறையை விட்டு விலகாமல் முருகன் பெயரையே ஜபம் செய்து கொண்டிருக்க போகிறேன் என்றான். நிமிடத்துக்கு ஒரு முறையாவது மேஜரையோ ஆனந்தியோ அவன் திட்டாமல் இல்லை. மேஜரும் ஆனந்தியும் அவனுக்கு என்ன தீங்கு செய்தார்கள் என்று விளக்கமாக அவன் என்னிடம் சொல்லவில்லை. நானாக அவனை கேட்டேன், திலீபா மேஜர் ஒன்று என்ன தான் செய்தார, ஏன் இப்படி இது நாள் வர நடந்து கொண்ட? திலீபன் சில வினாடிகளுக்கு பதில் பேசலை. பிறகு அண்ணா அதெல்லாம் ஒன்றும் என்னிடம் கேட்காத, என்னை முதல்ல வீட்டுக்கு அழைச்சி போ, அந்த அக்கிரமங்களை பற்றி கேட்காத என்றான். பயப்படாத திலீபா, போலீஸாரிடம் சொல்லி அவர்களுக்கு மீது தக்க நடவடிக்கை எடுக்க போகிறேன். திலீபன் பதறன், அண்ணா வேண்டாம், தயவுசெய்து போலீஸாரிடம் மட்டும் போதா, அது பெரிய ஆபத்தாயிடும், நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தாக முடியும், போலீஸாரில் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. நான் போலீஸாரிடம் போக மாட்டேன் என்று சத்தியம் செய்யும் வரை திலீபன் ஓயவில்லை. உளுந்துப்பேட்டை வந்ததும் காரை நிறுத்தினேன். உளுந்தூர்பேட்டை. திலீபன் நன்றாக தூங்கி கொண்டிருந்தான். அவனை எழுப்பலாமா என்று ஒரு வினாடி யோசித்தேன். இரத்த சோகையால் மெலிந்து போயிருக்கும் திலீபனுக்கு தூக்கமே வலிமை தரும் மருந்து என்று நினைத்து அவனை எழுப்பவில்லை. நான் மட்டும் எதிரே இருந்த காஃபி ஹோட்டலில் ஒரு கப் காஃபி சாப்பிட்டுட்டு வந்தேன். மறுபடியும் காரை ஓட்டத் தொடங்கினேன். திலீபன் கண்மூடி தூங்கியபடி இருந்தான். சீதாவின் மனவேதனை தீரும் காலம் வந்துவிட்டது. இழந்துவிட்ட வலிமையை திலீபன் அடைய இன்னும் ஒரு மாதமாவது பிடிக்கும் என்று தான் திலீபன் எங்கள் வீட்டில் தான் இருப்பான். அவனுக்கும் ஆனந்திக்கும் இடையே மனக்கசப்பு குற்றால காட்டில் ஏற்பட்டிருக்க வேண்டும். என்ன நடந்தது என்பதை திலீபன் தெளிவாக கூறவில்லை என்றாலும் அங்கு நடந்த நிகழ்ச்சிகள் ஆனந்தியை அவன் பூராவும் வெறுக்கும்படி செய்துவிட்டான் என்பதில் சந்தேகமில்லை. மனம் மாறி வீடு திரும்பிய திலீபனை பார்த்ததும் சீதாவின் முகம் எப்படி மலர்ந்து பிரகாசிக்கும் என்பதை நினைத்து காரை ஓட்டி வந்தேன். தொடரும்.